நான் வந்து எனக்கு 16 வயசு இருக்கும்போது மதுரையில் சர்ஜரி பண்ணி கூப்பிட்டு போயிட்டு சர்ஜரி பண்ணிட்டுன்னு வந்துட்டாங்க. சர்ஜரி பண்ணிட்டுக்கு அப்புறம் அது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டின்னு போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணி அதுக்கு ஒரு 4 லட்ச ரூபாய் எனக்கு இதுமாரி போட்டாங்க. உனக்கு இவ்வளோ ஆச்சு இந்த ஃபங்க்ஷனில் பண்ணுது. என்னை சர்ஜரி பண்ணி படுக்க வச்சுட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு பின்னு வாங்கினா கூட அது என் பேரில் எழுதிடுவாங்க. எழுதிட்டு ஒரு 4 லட்ச ரூபாய் போட்டு அந்த 4 லட்ச ரூபாயில் நீ பாலியல் தொழில் போ, பிச்சை எடு, இதுமாரி பண்ணி எனக்கு டெய்லி 2000 கூப்பிட்டு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க புளியாந்தோப்போட அலினான்றவங்க நாயக்கு பேர் வந்து பானுஸ்ரீ நாயக். இவங்கெல்லாம் வந்து இவங்க கும்பலில் இருந்தாங்க. நான் அலினா கூட இருந்தேன். அலினா தான் என்னை கூட்டின்னு போயிட்டு சர்ஜரி பண்ணி பிச்சை எடுக்க சொல்லி காசு கேட்டு நான் கொடுமைப்படுத்தினாங்க. மதுரையில் சரவணன் ஹாஸ்பிட்டல். இவங்க வந்து பெங்களூரில் வந்து சில சட்டத்துக்கு விரோதமான செயல்கள்லாம் பெங்களூரில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சென்னையில் இருக்க திருநங்கைகளை பெங்களூரில் இட்டுன்னு போயிட்டு அங்கே அம்மான்னு சொல்லி ஒரு சில பொது பாத்ரூம்களெல்லாம் வந்து கான்டாக்ட் எடுத்து அதில் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க திருநங்கைகளெல்லாம் வச்சுட்டு. நீங்கள் நல்லா யோசிங்க. இன்னைக்கு எங்களை விட ப்ரிவிலேஜான ஒரு சமூகம் தான் ஆண் பெண் சமூகம். நீங்கள் உங்களுக்கே ஒரு திருநங்கையை பார்த்தா அவ்வளோ பயம் வருது. நீங்கள் வந்து வீட்டு முன்னாடி கைதட்டி பிரச்சனை பண்ணிடுவாங்களா, முழுசாக துணியெல்லாம் அவுத்து போட்டு பிரச்சனை பண்ணிடுவாங்களா? இவங்க வந்து ஒரு 40-50 பேரை சேர்ந்து வந்து வீட்டை முன்னாடி துணியெல்லாம் அவுத்து போட்டு நின்னா நம்மளை வீடை காலி பண்ண வைப்பாங்களே. நம்ம பொண்டாட்டி முன்னாடி அசிங்கமே, பிள்ளைங்க முன்னாடி அசிங்கமே, இவ்வளோ விஷயத்த நீங்கள் யோசிக்கிறீங்களே. அப்போ நாங்கள் இப்போ எல்லாருமே இப்போ அம்மா அப்பா இருந்துமே வந்து நிறைய குழந்தைங்கள் சரிவர வளர்றதில்ல. அப்படி இருக்கிறப்போ என்னை வீட்டில் ஏற்றுக்காதப்போ நான் என்ன மாதிரி உள்ளவங்களை தேடி வர்றேன். தேடி வந்தப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கேயுமே எனக்கு ஒரு அநீதி நடக்குது. சரிங்களா? இதில் முதல் குற்றவாளியாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் தான். ஸோ ஒரு குடும்பம் ஒரு மாற்றுப்பாடின குழந்தையை ஏற்றுக்கிட்டாலே இவ்வளோ தூரம் நம்ம வெளியே வந்து இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, கொடி பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இதெல்லாம் நான் தட்டி கேட்குறேன்றதுனால எனக்கு வந்து கொலை மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. சில ரவுடி பசங்க மூலிமா ஃபோன் மூலிமா எனக்கு கால் வருது, கொலை மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எங்கன்னா வெளியே போகிறது கூட எனக்கு இப்போ வந்து அச்சமாக இருக்குது. நம்ம இந்த ஜமாத் லீடர்ஸ் கிட்ட வரோம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை முழுக்க ஒரு தொழிலுக்கு தேவையான ஆதாயமாக பயன்படுத்துகிறாங்க. இங்கே பணம் தான் விளையாடுது. அப்படி என்ன இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இங்கே பணம் எப்படி விளையாடுது? ஃபஸ்ட்டு ஒரு திருநங்கை முதற்கட்டமாக உள்ளே வரும்போது அவளுக்கு இருக்கும் பெண்ணாக மாறக்கூடிய அந்த உணர்வை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேட்ச் பண்ணி இவங்க வந்து ஆதாயமாக பயன்படுத்துவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தாக்கா எங்களோட நிலைமைகள் என்ன? நாங்களாம் வாழுதா சாவுறதா? நாங்கள் சம்பாரிச்சு கொடுத்து எனக்கு இப்போ 45 வயசு ஆகுதுங்க. இதுக்கு மேலே நான் என்னோடய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது? இந்த 45 வயசு வரைக்குமே நான் சம்பாரிச்சது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கான வாழ்க்கையை நான் வாழ வேண்டாமா? அரசு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து சக மனுஷன் மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு உண்டான ரிசர்வேஷன் எனக்கு வேணும். கல்வி வேலைவாய்ப்பு கண்டிப்பாக எனக்கு வேணும். இதில் எல்லாத்துலேயுமே எனக்கு இடஒதுக்கீடு வேணும். இதை வந்து இந்த அரசு வந்து ஒரு கைகோர்க்கும் விதமாக இதை பண்ணினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சது போல். இப்போ சமீப காலமாக வந்து இப்போ திருநங்கைகளுடைய பிரச்சனைகள் வந்து சமூக வலைதளத்தில் ரொம்பவுமே பரவலாக பேசப்பட்டுக்கிட்டே வருது. வந்து இப்போ பொதுமக்களுக்கும் சரி இந்த அரசுக்கும் சரி இந்த சமூகத்தினருக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தது. அந்த ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளத்தில் போகிறதுனால இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து வியப்படைகிற அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து என்ன முடிவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு என்ன முடிவுக்கு போகலாங்கிறதுக்கு நம்ம போக முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஜமாத்துங்கிற முறை ஒன்று இருக்குது. இது ஆல் ஓவர் இந்தியாவிலேயே வந்து ஜமாத்து அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இதை கேட்ட உடனே முஸ்லீம் தோழர்கள் யார் வந்து ட்ரிகர் ஆக வேண்டாம். இது ஜமாத்துங்கிறது வந்து முஸ்லீமோட டேர்ம் கிடையாது. இது எப்படி அப்படின்னா அந்த காலத்தில் திருநங்கைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னை சார்ந்து வரக்கூடிய திருநங்கைகள் எல்லாத்தையும் ஒரு உறவுமுறை ஏற்படுத்தி அம்மா பொண்ணு ஆயா இந்த மாதிரி ஒரு உறவுமுறை ஏற்படுத்தி ஒரு குழுவாக வாழ்வதற்கு பேர் தான் இந்த ஜமாத்துங்கிறது முறை. ஸோ இந்த ஆதி காலத்தில் வந்து இந்த ஜமாத் முறைங்கிறது ரொம்ப முற்போக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வந்தது. என்ன முற்போக்கு சிந்தனை அப்படின்னா ஆதி காலத்தில் இப்போ என்ன மாதிரி உள்ளவங்க வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் என்னோட பெற்றவங்க வீட்டில் இருக்கிற சுதந்திரம் பறி போனதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட வாழ்க்கையை நானாக வாழ முடியலைங்கிற ஒரு வருத்தத்து நிமித்தம் தான் நான் என்ன மாதிரியே சார்ந்த ஒரு திருநங்கையை சார்ந்து நான் போகிறேன். இது ஆதி காலத்தில் 100% ஒரு முற்போக்கு சிந்தனையோட செயல்பட்டது.
இதன் மூலமாக வந்து நிறைய திருநங்கைகளுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டதே என்பதே ஒரு ஒரு உண்மைன்னு கூட நம்ம சொல்லலாம் 100%. ஆனால் இப்போ இந்த காலத்தில் காலம் மருவி இந்த காலத்தில் வந்து இந்த ஜமாத் முறை, அதாவது குழுவாக சேர்ந்து வாழும் திருநங்கைகள் முறையான ஜமாத் முறை இந்த காலகட்டத்தில் தேவையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேவையே கிடையாது. யாருக்கு அப்படின்னா இளம் திருநங்கைகளுக்கு கண்டிப்பாக தேவை கிடையாது. இதோட இந்த ஜமாத்துங்கிற முறையில் இருக்கிற சில இழிவான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால மட்டும்தான் இப்போ வர்ற இளம் திருநங்கைகளுக்கு இந்த ஜமாத் சிஸ்டம்ங்கிறது தேவையே கிடையாது. இது ஒரு என்ன சொல்ல அப்படின்னா ஒரு பிற்போக்குத்தனமாக வந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து மாறிடுச்சு. ஆதி காலத்தில் உயிரை காப்பாற்றின இதே அமைப்புங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பணத்தால் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய, பணத்தால் மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. இது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏன் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த இந்தியா, எஸ்பெஷலி தமிழ்நாடு எதிர்பார்க்கிற இந்த சமூகம் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகமானது இன்னமுமே பாலியல் தொழில் மற்றும் பிச்சை எடுப்பதிலேயே சுற்றி அந்த உலகத்தை சுற்றி இருக்குங்கிறது வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. இது மாறணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் கண்டிப்பாக மாறணும். இல்லைனா இந்த சிஸ்டம் அறவே நீக்கப்பட வேண்டும். சரி, இந்த சிஸ்டத்தை வந்து ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து மந்த்ராமா இதை வந்து தைரியமாக இதை வெளிக்கொண்டு வந்தது தான் மிகப்பெரிய வந்து அதிசயம் எனக்கெல்லாம். ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி மந்த்ராமா ஃபஸ்ட்டு பேசினாங்க, ரெண்டாவது நான் வந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு 2 தான் நம்பிக்கை, 2 எண்ணம் தான் இங்கே இருக்குது, சரிங்களா? ஆனால் இதை வந்து வெளியே கொண்டு வந்ததை ஏன் நான் அதிசயம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பயம். ஏன் பயம்? இந்த அமைப்பானது முழுக்க செயல்படுறதற்கு முக்கிய காரணமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள திருநங்கைகள், மூத்த திருநங்கைகள், அதாவது நாயக் என்று அவர்களை குறிப்பிடுவார்கள். இப்போ நாயக் இருக்காங்க அப்படின்னா அந்த நாயக்கு காலத்துக்கு அப்புறம் அவர்களோட நிறத்தை நிரப்புறதுக்கு இன்னொரு நாயக்கு வந்து உள்ளே இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த சிஸ்டம் போகுது. சரி, இது எப்படி இளம் திருநங்கைகளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இவங்களோட சீனியாரிட்டி படி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் உள்ள நுழைஞ்சிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து மூக்கு காது குத்தி சர்ஜரிலாம் பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு கீழே ஒரு 10 திருநங்கைகளை சேர்த்துட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் பலசாலி. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சீனியாரிட்டி போக எப்படி அது இதாகும் அப்படின்னா என்னோட உறவு முறைகளை என்னோட பரிவாரம் எல்லாத்தையுமே நான் பெருக்கிக்கிட்டே போகிறதுனால வந்து இந்த சீனியாரிட்டி வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். இப்படியே மேலே போயிட்டு அந்த நாய்க்குங்க இருக்கிற இடத்துல நானும் உட்காரலாம், சரிங்களா? இதில் எந்தவித பிற்போக்குத்தனமும் கிடையாது. சரி, இந்த இதில் அப்படி என்ன தான் நடக்குது? முழுக்க பணம் சார்ந்த விஷயம் தான் நடக்குது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படி நடக்குது அப்படின்னா பாலியல் தொழிலும் பிச்சை எடுப்பதும் தான் இந்த சமூகம் இட்ட வழி. அது ஆதி காலத்தில் வந்து இப்படி இருந்தது, நாங்கள் அதை தான் காலகாலமாக பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இன்னைக்கு அரசு வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள், எங்களுக்கு எதுவும் தனி வரையறை, தனி விஷயங்கள், கொள்கையெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணுறாங்க. இதை வச்சு 1-2 என்ன மாதிரி அத்தி பூத்தார் போல் அங்கங்கே வந்து ஒரு ஆள் மேலே வர்றாங்க, சரிங்களா? ஸோ அந்த விஷயம் நடக்குது. ஸோ பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறதுலே மெயினாக வந்து இந்த விஷயம் செயல்படுது, பணத்தை வச்சு செயல்படுது. இன்னொன்று இளம் திருநங்கைகள் இதில் மெயினாக என்ன பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா பெற்றவங்க வந்து தன்னை வந்து ஏற்றுக்காத தருணத்தில் தன்னை மாதிரி தேடுறவங்க வந்து சரிவர இல்லாத ஒரே காரணத்தினாலையும் இந்த மாற்றுப்பாலின குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ எல்லாருமே இப்போ அம்மா அப்பா இருந்துமே வந்து நிறைய குழந்தைகள் சரிவர வளர்றதில்ல. அப்படி இருக்கிறப்போ என்னை வீட்டில் ஏற்றுக்காதப்போ நான் என்ன மாதிரி உள்ளவங்களை தேடி வர்றேன். தேடி வந்தப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கேயுமே எனக்கு ஒரு அநீதி நடக்குது, சரிங்களா? இதில் முதல் குற்றவாளியாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் தான். ஸோ ஒரு குடும்பம் ஒரு மாற்றுப்பாலின குழந்தையை ஏற்றுக்கிட்டாலே இவ்வளோ தூரம் நம்ம வெளியே வந்து இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, கொடி பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நிறைய இழிவான சூழ்நிலைகளை சந்திக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ பெற்றவங்க ஏற்றுக்கிட்டாலே இங்கே 100% அல்ல 200% பிரச்சனைகள் முடிந்தாற்போல், சரிங்களா? ஆனால் பெற்றவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. சரி, இவங்க வந்து நம்மளை வெளியே விட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த ஜமாத் லீடர்ஸ் கிட்ட வரோம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை முழுக்க ஒரு தொழிலுக்கு தேவையான ஆதாயமாக பயன்படுத்துகிறாங்க. இங்கே பணம் தான் விளையாடுது. அப்படி என்ன இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இங்கே பணம் எப்படி விளையாடுது? ஃபஸ்ட்டு ஒரு திருநங்கை முதற்கட்டமாக உள்ள வரும்போது அவளுக்கு இருக்கும் பெண்ணாக மாறக்கூடிய அந்த உணர்வை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேட்ச் பண்ணி இவங்க வந்து ஆதாயமாக பயன்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு விஷயமே இதுதான். என்ன அப்படி? சர்ஜரி பண்ணணுங்கிற விஷயம். நீ எனக்கு வந்து
காலங்காலமாக ஒரு வருஷம் 1.5 வருஷம் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து பணம் சேர்த்துத்தா. இப்போ பணத்துக்கு எங்கே போவேன்? சமூகம் இட்ட வழியான பாலிய தொழிலும் பிச்சை எடுப்பது மட்டும்தான். சரிங்களா? இதன் மூலமாக நான் என்ன பண்ணுவேன்? சம்பாதிச்சு கொடுப்பேன். அப்போ 1 இயரில் நான் வந்து சம்பாதிச்சு கொடுக்குறத இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு சம்பாதிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டே இருந்து அந்த திருநங்கை இவங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு சொம்பு தூக்குற தனமாக, அதாவது அடிமைத்தனமாக இருந்தால் மட்டும்தான் அந்த திருநங்கைக்கு வந்து சர்ஜரிங்கிற விஷயமே பண்ணி தருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அசால்ட்டாக அடித்து வெளியே அனுப்புவாங்க. இல்லைன்னா இன்னமுமே இது ஒரு வழக்கமாக பயன்படுத்துகிறாங்க இந்த சிஸ்டத்தில். போலீஸ் ஸ்டேஷனில் என் செயினை திருடிட்டு போயிட்டா, என் வீட்டில் உள்ள பொருளை திருடிட்டு போயிட்டான்னு அந்த இளம் திருநங்கை மேலே தவறான வந்து பொய் புகார் அளித்து அந்த இளம் திருநங்கைக்கு வந்து நடக்கக்கூடிய சர்ஜரியை கேன்சல் பண்ணிடுவாங்க. இதுதான் மெயின் விஷயம். ஏன் அப்படின்னா தான் செலவழிக்கிற போகிற பணத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறது அந்த இடத்துல. ஸோ இதுவும் ஒரு அநீதி வந்து அந்த திருநங்கைக்கு நடக்குது. ரெண்டாவது என்னென்னா, அந்த திருநங்கை தன்னை வந்து பெண்ணாக உணர்றப்போ தான் வந்து ஒரு சக பெண்கள் மாதிரி அழகாக வந்து ஒரு நல்லா வந்து வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, இதுலேயும் ஒரு அநீதி நடக்குது. நீ எனக்கு இவ்வளோ கொடுத்தா நான் இவ்வளோ பண்ணித்தருவேன் அப்படின்னு. அடுத்து ஒரு அநீதி நடக்கும். என்ன அப்படின்னா, இப்போ திருநங்கைகள் குடும்பமாக வாழ்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த குடும்பத்துக்கு போனேன் அப்படின்னா எனக்கு உண்டான பணம், நான் இந்த வீட்டிலேருந்து அங்கே பண்ணால் அங்கே ஒரு பணம் செட்டில் பண்ணணும், இங்கேருந்து இங்கே ஒரு செட்டில் பண்ணணும், வீடெல்லாம் மாறினா எங்களுக்குள்ளேயே ஃபேமிலியாக வாழ்கிறப்போ இங்கிட்டு மாறினா செட்டில் பண்ணணும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, மேலே கீழேங்கிற ஒரு விஷயம் இருக்குது இங்கே இந்த இடத்துல. நான் சொன்னேன் பார்த்தீங்களா சீனியாரிட்டி. என்னன்னா, நான் முடிய விரித்து போட்டால் ஒரு பெரியவங்களை பார்த்தா வந்து ஒரு பயம் வரும். முடிய விரிச்சு போடக்கூடாது, அவங்க என் துணி வந்து அவங்க மேலே படக்கூடாது. சகஜமாக என்னோட அம்மா அப்பாவா நான் பழகணும்னு நினைக்கிற உறவோட அப்படி பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையவே அவங்க ஏற்படுத்தி தர மாட்டாங்க. ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆகலாம். இந்த சமூகம் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தரப்புல இருந்து நான் சொல்லுவேன். இந்த சிஸ்டம் முழுக்க வந்து ஒரு தீண்டாமை எல்லாமே இந்த சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த சிஸ்டம் தேவையே கிடையாதுன்னு சொல்லுவேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது முற்போக்காக செயல்பட்ட ஒரு அழகான குடும்ப கட்டமைப்பு. ஆனால் இப்போது அது முழுக்க பணம் சார்ந்ததாக மட்டுமே இருக்குது. இது வந்து எதிர்காலத்தில் வர்ற திருநங்கைகளுக்கு மிகவும் ஆபத்து. இன்றைக்கி 45 வயசில் ஒரு திருநங்கை அம்மா வந்து நான் வந்து போர்க்கொடி தூக்குறேன், இந்த மாதிரி நிறைய அநியாயம் நடக்குதுன்னு சொல்ல வராங்கன்னா, நாங்கள் எந்த சுதந்திரத்துக்காக வெளியே வந்தோமோ அதே சுதந்திரம் வேற ஒரு பாணியில் வந்து பறிக்கப்படுது. நாங்கள் வந்து அடிமைக்குள்ளாகிறோம், எங்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த சிஸ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அது ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து குறை சொல்லிடவும் முடியாது. சிஸ்டத்தில் சில சேஞ்சஸையும் கொண்டு வந்து இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணலாம். என்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு திருநங்கையை 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ள ஒரு திருநங்கையை தான் அவங்க கண்டிப்பாக அடாப்ட் பண்ணணும். அவங்க கூடயே சேர்த்துக்கிறதா இருந்தால், அந்த திருநங்கையோட விருப்பம் இருந்தால், அவங்க பெற்றவங்க வந்து அவங்கள வந்து வெளியே துரத்துறாங்க அப்படின்னா, இப்போ பெற்றவங்க வெளியே துரத்துறப்போ இந்த திருநங்கை தானா டக்குன்னு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படிலாம் சேர்த்துக்கூடாது. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸை வர வச்சு பேசி, அவங்க பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் ஏற்றுக்க உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த திருநங்கையை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, இந்த சிஸ்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இளம் திருநங்கைகளோட கல்வியை வந்து ஊக்குவிக்கலாம். இன்னைக்கு கல்வி கொடுத்தால் எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் ஈஸியாக நம்மளை தேடி வரும். ஸோ இளம் திருநங்கைகளோட கல்வியை இந்த சிஸ்டம் கண்டிப்பாக ஊக்குவிக்க வேண்டும். மூணாவது என்னென்னா, ஒரு திருநங்கையாக பார்க்காம அது ஒரு உயிர். அந்த உயிருக்கு வந்து கண்டிப்பாக இவங்க தரமான அறுவை சிகிச்சை கண்டிப்பாக செய்யணும். பணம் மட்டுமே இவங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை வந்து தரமானதாக இருக்கப்பட வேண்டும். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவு இவங்க இந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவங்களோட பெற்றவங்க கிட்ட சேர்க்க வந்து முயற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு திருநங்கை வெளியே வர்றாங்க அப்படின்னா, இவங்களை நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி இவங்க வந்து ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்தில் இருந்து கண்டிப்பாக ஒரு நேர் வழியில் கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. அந்தளவுக்கு வல்னரபிள் கம்யூனிட்டியாக தான் நாங்கள் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த கம்யூனிட்டி வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து உருவாக்கி இன்றைக்கி வந்து நாய்க்கு கல்நாய்க்கு அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் ஒரு திருநங்கை கொண்டு வந்து நுப்பாட்டி இது ஒரு சைக்கிளாக போகிறதுக்கு, இது ஒரு சைக்கிளாக போகிறதுக்கு, இந்த சிஸ்டம் போகிறதுக்கு நம்ம வந்து தடை செய்யணும். அதுக்கு மிக ஒரு சிறந்த ஆயுதமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, கல்வி மட்டும்தான். ஸோ கல்வி இடைநீட்டில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தடை செய்ய வேண்டும் இந்த இடத்துல. ஸோ கல்வியை வந்து நம்ம ஊக்குவிக்க வேண்டும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா,
முதல் எதிரியாக நான் ஃபேமிலியை சொன்னேன், ரெண்டாவது எதிரியாக வந்து இப்போ நாங்கள் நம்பி வந்தோம், என் ஃபேமிலியிலேருந்து தான் நம்பி நான் வந்து இங்கே சிஸ்டமில் வரேன். இங்கே சிஸ்டம்லையும் எனக்கு ஒரு அநீதி நடக்குது. அப்போ எனக்கு இந்த நேரத்தில் யார் கரம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அரசு தான் கரம் கொடுக்கணும். அரசு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து சக மனுஷன் மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு உண்டான ரிசர்வேஷன் எனக்கு வேணும். கல்வி, வேலைவாய்ப்பு கண்டிப்பாக எனக்கு வேணும். இதில் எல்லாத்துலேயுமே எனக்கு இடஒதுக்கீடு வேணும். இதை வந்து இந்த அரசு வந்து ஒரு கைகோர்க்கும் விதமாக இதை பண்ணினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சது போல். இன்னைக்கு என் கையில் அதிகாரம் வந்தால் தான் நிறைய விஷயங்கள் நான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ உள்ள சமூகம். அப்படி இருக்கிறப்ப என் கையில் அதிகாரம் வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணலை. எனக்கு நீங்கள் வந்து அடிப்படை உரிமைகளே தராத போது எனக்கு வந்து நான் எப்படி அதிகாரத்துக்கு வர முடியும், என்ன மாதிரி உள்ளவங்களை வந்து நான் தேத்த முடியும்? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அரசு வந்து இதுக்கு வந்து தக்க நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, படிக்கக்கூடிய இளம் திருநங்கைகளுக்கு ஊக்கத்தொகையும் வந்து அரசு வழங்கணும். அப்போனா தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்துக்கிட்டு ஒரு லைஃப் போவாங்க. அவங்க படிப்புக்கு மட்டுமே இப்போ தமிழக அரசு வந்து ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இது மட்டும் தவிர்த்து ஊக்கத்தொகையும் எங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நான் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இன்னமும் ஏ கேட்டகரியில் தான் இருக்கேன். ஃபுட்டு, ஷெல்டர், க்ளோசிங்கில் தான் இன்னமும் இருக்கேன். இதை நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னா அந்த பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறதுக்கு போகிறேன். இதை நான் நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் யாருக்கு போகிறேன்? இந்த ஜமாத்துங்கிற சிஸ்டத்துக்கு போகிறேன். இதில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் நான் எங்கே போகிறேன்? ஜமாத்துங்கிற சிஸ்டத்துக்கு போகிறேன். ஒன்று, இந்த சமூகம், இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறது மட்டும்தான் இந்த வரையறை மட்டும்தான் இல்லை, இதை தாண்டி உங்களுக்கு நிறைய கொடுக்குறோம் அப்படின்னா நான் சொல்கிற விஷயம், எங்களை மாதிரி படிக்கக்கூடிய திருநங்கைகளை நீங்கள் ஊக்குவிக்க வருமா அந்த அரசு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கணும். படிக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அன்பு இல்லம் கட்டலாம். படிக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு ஒரு நல்ல அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி தரலாம். ஸோ எனக்கு உணவு, உடை, இருப்பிடம் இருந்தால் கல்வி எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. இந்த தமிழக அரசு அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடி எனக்கு வேறு எந்த இதுமே தேவை இருக்காது. நானும் என்ன மாதிரி ஒருத்தவங்களை தேடி அங்கேயும் போய் பாலியல் தொழில் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு திரும்ப அங்கே ஒரு சமூகத்தில் ஒரு பேடான ஒரு ரோலாக நானும் இருக்க மாட்டேன். ஸோ ஒரு இளம் திருநங்கையாக என்னோட சார்பாக மந்த்ராமா முன்னெடுப்பில் நான் என்னோட தரப்பில் இந்த விஷயங்களாக பேசியிருக்கேன். இதை பற்றி அரசு அதிகாரிகளுக்கும் சரி, இதை பார்க்குறவங்களும் சரி நிறைய புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பாருங்க, சென்னையில் வந்துட்டு 21 தலைவிகள் சொல்லிட்டு சில ரவுடிஸ் திருநங்கைகள் வந்து உருவாயிருக்காங்க. அந்த 21 தலைவிகளையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாலேயோ இல்லை திருநங்கைகளாலேயோ அவங்கள வந்து யாருமே தேர்ந்தெடுக்கலை. ஒவ்வொரு ஏரியாலையும் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்க ரவுடி பசங்க, அவங்கக்கிட்ட இருக்க ரவுடி திருநங்கைகளை வச்சு இவங்க பணபலம், அரசியல் பலம், ரவுடி பலம் இது எல்லாத்தையுமே சேர்த்து தனக்குத்தானே தலைவின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது யார் கொடுத்துருக்காங்கனாக்கா பெங்களூரை சேர்ந்த முன்னான்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து இந்த 21 பேருக்குமே வந்து தலைவி. இவங்க வந்து பெங்களூரில் வந்து சில சட்டத்துக்கு விரோதமான செயல்கள்லாம் பெங்களூரில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சென்னையில் இருக்க திருநங்கைகளை பெங்களூரில் இட்டுன்னு போயிட்டு அங்கே அம்மான்னு சொல்லி ஒரு சில பொது பாத்ரூம்களெல்லாம் வந்து கான்டாக்ட் எடுத்து அதில் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. திருநங்கைகளெல்லாம் வச்சுட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேடி வந்து இவங்களும் ஒரு திருநங்கை, மூத்த திருநங்கை. இவங்க சென்னையில் இருக்கிற இந்த ஒரு சில திருநங்கைகளெல்லாம் சேர்த்து இவங்க ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் தலைவின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய இளம் திருநங்கைகளை குறி வச்சு ஒவ்வொருத்தரையும் அழைச்சி என்ன பண்ணியிருக்காங்க, பகலில் பிச்சை எடுப்பதற்கும் இரவு நேரங்களில் பாலியல் தொழில் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து ஊக்கம் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய சொல்படி சென்னையில் இருக்கிற 21 நாயக்குகளும் இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையை சேர்ந்த புளியாந்தோப்பு பகுதியை சேர்ந்த 2 அது பேர் என்ன சொல்லுவாங்க, இளந்திருநங்கைகள். அந்த இளந்திருநங்கைகள் 2 பேருக்கு வந்துட்டு 15 வயசு முடிஞ்சு 16 தொடங்கும் போது சர்ஜரி பண்ணியிருக்காங்க. மதுரையை சேர்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மூலயமா அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு அவங்க மறுபடியும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி மறுபடியும் ரீசர்ஜரி பண்ணி உயிருக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு வந்து 16 வயசே நடந்துட்டு இருக்குது. இதுக்கும் வந்து இந்த தலைவியான இந்த முன்னான்றவங்க தான் இதுக்கும் வந்து காரணம். இவங்களோட நோக்கமே என்னன்னாக்கா, சென்னையில் திருநங்கைகளெல்லாம் ஒன்று சேர்த்து அவங்கள வந்து விபச்சாரத்துலேயோ பிச்சை எடுக்கவும் தள்ளி அதன் மூலிமா வரக்கூடிய பணங்களில் இவங்க வந்து சொகுசான வாழ்க்கை, ஸ்டார் ஹோட்டல் போல் வீடுகள் கட்டிக்கின்னு பெங்களூரில் வந்து சொகுசான வாழ்க்கைகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா,
சென்னையில் கடந்த ஒரு 3 இப்போ தான் ஒரு 3 வருஷமாக இந்த தலைவிகள் உருவாயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சென்னையில் தலைவிகளோ நாயக்குகளோ யாருமே கிடையாது. நாங்கள் எல்லாருமே ஒரு மூத்த திருநங்கைகளோடைய கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் அனைவருமே வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு இப்படி ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்து சென்னை மக்கள் எல்லோருக்குமே வந்து இவங்க ஒரு பெரும் பாதிப்பை கொடுத்துருக்காங்க. எங்களுடைய நோக்கம் வெளிச்சம் அறக்கட்டளையோட நோக்கம் என்னென்னா சென்னையில் தலைவிகளோ நாயக்குகளோ இருக்கக்கூடாது. நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்தாங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரணை நடத்தினா அவங்க ஒரு பெரிய கூட்டத்தை இட்டுன்னு வந்து அந்த விசாரணை கூட நடக்காத அளவுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்க செய்வ திருட்டு சம்பவங்கள் நடக்குது, செயின் திருடுறாங்க, அதை பற்றின ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க அங்கேயும் ஒரு கூட்டத்தை இட்டுன்னு வந்து அதையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. நாங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலுமே இவங்க ஒரு கூட்டமாகவே வந்து சில அரசியல்வாதிகளோட சப்போர்ட்டு, சில ரவுடி பசங்களோட சப்போர்ட் வச்சுட்டு அந்த கேஸை வந்து அந்த ஸ்டேஷனில் எடுக்காத அளவுக்கு இவங்க ஒரு கூட்டத்தை காட்டியே வந்து இவங்க செய்யக்கூடிய தவறுகளை மறைக்கிறாங்க. இதன் மூலயமா எங்களுக்கு சென்னை காவல்துறையில் எங்கள் கமிஷனர் சார் வந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். எங்களுடைய இது வந்து இந்த முன்னான்றவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும், கைது பண்ணணும். இந்த முன்னான்றவங்களோட தூண்டுதலில் தான் சென்னையில் இவ்வளோ பெரிய ஒரு மாஃபியா கும்பல் போல் இது வந்து செயல்பட்டு இருந்துட்டு இருக்கு. இதனால் இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து இது ஒரு 4 மாதமாக தான் இந்த விஷயத்தை கையில் எடுத்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அந்த 4 மாதத்துக்கு முன்னாடி மந்த்ரான்ற நான் மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்தேன். ஏன்னா என்னால் வந்து வாரமானால் அவங்க இந்த கேங்குக்கு வந்து வாரம் 5000 ரூபாய் நான் வந்து மாமூல் கொடுக்கணும், இல்லைன்னா மாதம் ஒரு 10,000 ரூபாய் மாமூல் கொடுக்கணும். என் கூட இருக்கிற என்னோட பொண்ணுங்கன்ற உறவில் இருக்கிறவங்களாம் அவங்களாம் டெய்லி 500 ரூபான்ற மாதிரி மாமூல் கொடுக்கணும். இது என்னால் முடியாத பட்சத்தில் நான் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க வந்து சில மிரட்டல்கள், எனக்கு கொலை மிரட்டல்கள்லாம் கொடுத்தாங்க. நான் அதையும் துணிஞ்சு என்னதான் பண்ணுறாங்க பார்க்கலான்னு சொல்லி நான் அவங்கள விட்டு மீண்டு வெளியே வந்தேன். நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன மாதிரி நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. அன்றைக்கி பாருங்கள், ஏப்ரல் மேலெலாம் வந்து மந்த்ரா ஒரு ஆள் மட்டும்தான் இதை பற்றி பேசிட்டு இருந்தேன். இன்றைக்கி இத்தனை பேர் வந்திருக்காங்க, இங்கே ஒரு 20-30 பேர் வந்திருக்கிறோம். இன்னமும் ஒரு 40-50 பேர் வெளியே இருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த ஜமாத்தால் பாதித்து வெளியே வந்திருக்காங்க. எங்கள் மக்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், நாங்கள் எங்களுக்கான வாழ்க்கையை வந்து நாங்கள் வாழணும். இந்த திருநங்கை நாயக்குகள் தலைவிகள்ன்ற கூட்டத்திலேருந்து எங்களை வந்து காவல்துறை தான் மீட்டு எடுத்து வெளியே வரணும். ஏன்னாக்கா எங்களுக்கு வேறு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து சில அடியாட்கள், பணபலம் இருக்குது, ரவுடி பலம் இருக்குது, அரசியல் சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து எங்களை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நான் தட்டி கேட்குறேன்றதுனால எனக்கு வந்து கொலை மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. சில ரவுடி பசங்க மூலிமா ஃபோன் மூலிமா எனக்கு கால் வருது, கொலை மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எங்கன்னா வெளியே போகிறது கூட எனக்கு இப்போ வந்து அச்சமாக இருக்குது. என்னால் வந்து இயல்பான வாழ்க்கையை இப்போ வந்து வாழ முடியல. ஏன்னா இந்த ஒரு 21 தலைவிகளை பகைச்சிக்கிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியலை. அதே பிரச்சனையில் வந்து இன்னும் நிறைய இளம் திருநங்கைகளும் அவங்களோட கூட வந்து மாட்டியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து என்ன ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா, இந்த 21 நாயக்குகள் 21 கல்நாயக்குகள் சொல்லிட்டு 42 பேர் இருக்காங்க. இப்போ நான் போயிட்டு ஒரு நாயக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா இந்த 42 பேருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. நின்னா அது ஒரு கூட்டம் ஆகிடுது. அப்போ அந்த ஸ்டேஷனில் வந்து அவங்க சொல்கிறது தான் உண்மை, நாங்கள் சொல்கிறது பொய்ன்ற மாதிரி அந்த எங்கள் சைடு இருக்கிற நியாயம் கூட அங்கே பேசுறது கூட எங்களை விட மாட்டுறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தாக்கா எங்களோட நிலைமைகள் என்ன? நாங்களாம் வாழுதா சாவுறதா? நாங்கள் சம்பாரித்து கொடுத்து எனக்கு இப்போ 45 வயசு ஆகுதுங்க. இதுக்கு மேலே நான் என்னோடய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது? இந்த 45 வயசு வரைக்குமே நான் சம்பாரிச்சது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கான வாழ்க்கையை நான் வாழ வேண்டாமா? அதே போல் இனி வர இந்த இளம் திருநங்கைகளோட வாழ்க்கையெல்லாம் அவங்க கையில் மாட்டிகிட்டு இருக்குது. அவங்களெல்லாம் நாங்கள் மீட்டு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இந்த அரசாங்கமும் காவல்துறையும் தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இது அனைத்துக்குமே வந்து இந்த பெங்களூரை சேர்ந்த இந்த முன்னான்றவங்களை கைது பண்ண வேண்டும். உடனடியாக கவர்மெண்ட் ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த முன்னான்றவங்களை கைது பண்ணால் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வரும். அதே போல் சென்னையில் வந்து தேசிய திருநங்கை கூட்டமைப்புன்னு ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃபீஸை வந்து நாங்கள் கோர்ட்டு மூலிமா வந்து அதை ரத்து செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த அதாவது இந்த தேசிய திருநங்கை கூட்டமைப்புன்றது வந்து இப்போ வந்து ஒரு 3 மாதமாக தான் அது வந்து செயல்பட்டு வருது. அது எதுக்காகனாக்கா இவங்க இந்த 21 பேர் மேலே நாங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த அமைப்பை வச்சு இவங்க தப்பிக்கிறதுக்காக தான் அந்த அமைப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்களே கண்டி அந்த அமைப்பு மூலயமா திருநங்கைகளுக்கு எந்த ஒரு நலனும் கிடையாது. அதே போல் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னென்னா, நீங்கள் வந்து எங்களாண்ட ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த ஜமாத் சிஸ்டம் இல்லை, பெரியவங்க இல்லைனாக்கா வரும் திருநங்கைகள் எங்கே போவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா,
இந்த 3.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அனைவருமே வந்து மூத்த திருநங்கைகள் கீழே தான் இருந்து நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்தோம். இந்த 3.5 வருஷமாக தான் வந்து ஜமாத்து தலைவிகள்லாம் உருவாயிருக்கு. அதுதான் நாங்கள் வேணான்றோம். இனி வரும் கூட காலத்துக்கு கவர்மெண்ட்டு படி சென்னையில் வந்து நிறைய என்ஜிஓ சிபிஓஸ்லாம் இருக்குது திருநங்கைகளுக்காக. நாங்கள் வந்து இந்த என்ஜிஓ சிபிஓட கட்டுப்பாட்டில் அதோட ஃபாலோப்பில் நாங்கள் எல்லாருமே இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா எந்தெந்த அமைப்புகள் வந்து கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கோ அந்தந்த அமைப்புகள் மூலயமா எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய சலுகைகள்லாம் அந்த அமைப்பு தான் எங்களுக்கு பண்ணுது. இந்த தலைவிகளோ நாயக்குகளோ யாரும் எங்களுக்கு பண்ணலை. அப்போ நாங்கள் அந்த அமைப்பை சார்ந்து நாங்களாம் வாழ்கிறோம், அந்த அமைப்பு படியே நாங்களாம் இருந்துக்கிறோன்றது தான் எங்களுடைய விருப்பங்கள். ஆனாலும் அவங்களுக்கு வருமானம் போயிடுச்சு, அவங்களோட பொழப்பு எல்லாமே வந்து ஒரு திருநங்கைகளாக வெளியே வந்து அவங்களோட வருமானம் போயிடுச்சுன்றதுனால என்ன அழிக்கணும்னு சொல்லி அவங்க சில நிறைய ரவுடிஸுங்களெல்லாம் வச்சு எனக்கு கொலை மிரட்டல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் ஒரு 10 பேர் பேசுகிறோன்னா அவங்க ஒரு 100 பேர் பேசுகிறாங்க. அவங்க சென்னை மட்டும் இல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து திருநங்கைகள்லாம் வர வச்சு மிகப்பெரிய அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. என் வீட்டாண்ட ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 100-150 திருநங்கைகளை வந்து ஆலந்தூர் S1 காவல் நிலையத்தாண்ட வந்து எல்லா துணியெல்லாம் கழட்டிட்டு அங்கே ஒரே அராஜகம் பண்ணி வாட்ஸ்அப் மூலயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கின விஷயத்துக்கு என் மேலே பொய்யான புகாரை கொடுத்து என் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு நான் கோர்ட் பெயிலேருந்து வெளியே வந்து இப்போ அந்த கேஸ் நான் முடிச்சிருக்கிறேன். இது போல் செய்யாத தவறு கூட வந்துட்டு இவங்க கூட்டத்தை காட்டி எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு இவங்க பலம் பெற்று இருக்கிறாங்க. இவங்களோட நோக்கம் அனைத்துமே வந்து பணம் பணம் பணம். ஒரு திருநங்கையோட வயசு அதெல்லாம் இவங்களுக்கு காரணமே கிடையாது. யார் வந்தாலுமே ஒரு 16 வயசு திருநங்கைக்கு சர்ஜரி பண்ணுறதுக்காக எப்படிங்க இது வந்து கவர்மெண்ட் ஒத்துக்கோ? எனக்கு அதுவே புரியல. அவங்க வாழ்க்கை என்னென்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க ஆணா பெண்ணா இல்லை ஒரு திருநங்கைன்னு அவங்கள பற்றி உணர்றதுக்குள்ளவே அவங்கள சர்ஜரி பண்ணி அவங்க லைஃபையே வீணாக்கியிருக்காங்க. இப்போ இந்த 4 திருநங்கைக்கும் இந்த 21 நாய்க்குகள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இதை கவர்மெண்ட்டு தான் கேட்டு இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இவங்களுக்கு யார் சர்ஜரி பண்ணது, இவங்களை எப்படி என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க, இவங்களை எப்படி இட்டுன்னு போனாங்க, இந்த 4 பேரோட வாழ்க்கையுமே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு நம்ம அரசாங்கம் தலையிட்டு இந்த 4 பேருக்கு யார் இவங்களோட சர்ஜரி பண்ணதுக்கு தூண்டினாங்களோ அவங்க மேலெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் வந்து மதுமிதா. நான் வந்து புருஷாவக்கத்துலேருந்து வரேன். நான் வந்து எனக்கு 16 வயசு இருக்கும் போது மதுரையில் சர்ஜரி பண்ணி கூப்பிட்டு போயிட்டு சர்ஜரி பண்ணிட்டுன்னு வந்துட்டாங்க. சர்ஜரி பண்ணிட்டுக்கு அப்புறம் அது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டின்னு போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணி அதுக்கு ஒரு 4 லட்ச ரூபாய் எனக்கு இதுமாரி போட்டாங்க. உனக்கு இவ்வளோ ஆச்சு இந்த ஃபங்க்ஷனில் பண்ணுது. என்னை சர்ஜரி பண்ணி படுக்க வச்சுட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு பின்னு வாங்கினா கூட அது என் பேரில் எழுதிடுவாங்க. எழுதிட்டு ஒரு 4 லட்ச ரூபாய் போட்டு அந்த 4 லட்ச ரூபாயில் நீ பாலியல் தொழில் போ, பிச்சை எடு, இதுமாரி பண்ணி எனக்கு டெய்லி 2000 கூப்பிட்டு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால இப்போ எனக்கு மந்த்ரா நான் வந்துக்கிறேன். வந்து இந்த ஜமாத்தே இருக்கக்கூடாது, இதுக்கான முடிவுலாம் இருக்கணும். இதுக்கப்புறம் எந்த ஒரு திருநங்கைக்கும் 16 வயசில் இட்டு போய் சர்ஜரி பண்ணுறது, இந்த பாலியல் தொழிலுக்கு அனுப்புறது, பிச்சை எடுக்கிறதுலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அவங்க வந்து புளியாந்தோப்பில் அவங்க பேர் வந்து அலினா. அவங்க தான் என்னை கூட்டின்னு போய் பண்ணாங்க. அவங்களுடைய நாயக்கு அவங்க புளியாந்தோப்பில் அலினான்றவங்க நாயக்கு பேர் வந்து பானுஸ்ரீ நாயக். இவங்கெல்லாம் வந்து இவங்க கும்பலில் இருந்தாங்க. நான் அலினா கூட இருந்தேன். அலினா தான் என்னை கூட்டின்னு போயிட்டு சர்ஜரி பண்ணி பிச்சை எடுக்க சொல்லி காசு கேட்டு நான் கொடுமைப்படுத்தினாங்க. மதுரையில் சரவணன் ஹாஸ்பிட்டல். ஆமாம். நாங்கள் இவங்க நாங்கள் இருந்தோம். ஆமாம். இதுக்கப்புறம் வந்து யார் யார் இருக்கிறாங்கன்னு தெரியல. நான் அதை விட்டு வந்துட்டு தனியாக இருக்கிறேன் எங்கள் வீட்டோட. நான் முழுசாக கட்டி முடித்தேன். 4 லட்சம் சொன்னாங்க. டெய்லி 2000 கொடுத்தேன். பாலியல் தொழில் போவேன், பிச்சை எடுக்க போவேன், எல்லாத்துக்கும் போவேன். எங்க நான் வந்து இப்போ திருநங்கை மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டில் வந்து பேசி என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு 2-3 நாள் எங்கள் வீட்டில் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க, வந்துருப்பா அப்படின்னு சொல்லி. அப்படி கூப்பிடும் போது எங்கள் அப்பா அம்மாவை எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா கிட்ட வந்து ஒரு மாதிரி மிரட்டுது, இந்தமாரி நீங்கள் என்கிட்ட இல்லைன்னா வேற எங்கன்னா போயிடுவான் உன் பையன்,
நாங்களே வச்சு பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறேன்னு சொல்லி 2 நாள் என்ன பண்ணாங்க, எனக்கு ஷார்ட்ஸு டிஷர்ட்லாம் போட்டு ஃபோட்டோ பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு அமுச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 நாள் அதுக்கு போக சாமா கழுவு தெரியுமா, துணி துவைக்க தெரியுமா எல்லாமே கேட்டு அதுக்கப்புறம் நீ வசூல் பண்ண போ, பிச்சை எடுக்க போ அப்படின்னு சொல்லி என்னை கூட்டின்னு வந்தாங்க. எனக்கு இப்போ 17. இங்கே என்னன்னா பயம். நீங்கள் நல்லா யோசிங்க. இன்னைக்கு எங்களை விட ப்ரிவிலேஜான ஒரு சமூகம் தான் ஆண் பெண் சமூகம். நீங்கள் உங்களுக்கே ஒரு திருநங்கையை பார்த்தா அவ்வளோ பயம் வருது. நீங்கள் வந்து வீட்டு முன்னாடி கைதட்டி பிரச்சனை பண்ணிடுவாங்களா, முழுசாக துணியெல்லாம் அவுத்து போட்டு பிரச்சனை பண்ணிடுவாங்களா, இவங்க வந்து ஒரு 40-50 பேரை சேர்ந்து வந்து வீட்டை முன்னாடி துணியெல்லாம் அவுத்து போட்டு நின்னா நம்மளை வீடை காலி பண்ண வைப்பாங்களே, நம்ம பொண்டாட்டி முன்னாடி அசிங்கமே, பிள்ளைங்க முன்னாடி அசிங்கமே, இவ்வளோ விஷயத்த நீங்கள் யோசிக்கிறீங்களே. அப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து வீடும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பயம் எனக்கு. நான் சொல்கிறேன் என்னோட இதிலேருந்து இந்த விஷயத்தை நான் வெளியே பேச வரும்போது நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா வீடு போகும். சரிங்களா? நான் வந்து ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வீடு போனால் நான் எங்கே இருப்பேன்? எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கலை. நம்பி வந்த இவங்களையும் என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, இந்த அளவுக்கு தவறான வழியில் இது பண்ணுறாங்க. சிஸ்டம் வச்சுக்கோங்க. ஒரு தவறான வந்து கொள்கைகளை, தவறான வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கும் போது இன்னைக்கு வந்து அந்த சிஸ்டத்தையே கூட கைவிடலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பேசணுமே. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப எனக்கு அந்த பயம் இருக்குது. இன்னொன்று என்னன்னா, நான் வந்து ஒரு சின்ன திருநங்கை. எனக்கு வந்து ரவுடிசம்னா என்னன்னு தெரியாது. இப்போ வந்து ரவுடி பசங்களா வந்து நாளைக்கு வந்து என்னை வந்து அடிச்சு போடுறாங்களோ இல்லை வைக்கிறாங்களோ அப்படின்னா நான் யார் உதவியை தேடுவேன் சொல்லுங்க? என்னோட அம்மா அப்பா பின்னாடி வந்து நிற்பாங்களா? இப்போ மந்திரமா இருக்காங்க, இவங்க ஒரு ஆள் வந்தா போதுமா? இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையுமே, இந்த சமூகத்தையுமே கட்டி போட்டு இருக்கிறது. என்ன அப்படின்னா, 1 பணம், குடுக்கல் வாங்கல். 2வது என்னன்னா ரவுடிசம். 3வது என்ன அப்படின்னா ஆட்கள் பலம். இந்த ஆட்கள் வந்து இந்த மூத்த திருநங்கைகளை நம்புறதுக்கு முழு விஷயம் என்ன அப்படின்னா, பாலியல் தொழிலையும் பிச்சை எடுப்பதிலையும் திருட்டு விஷயங்களிலையும் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஆள்பலத்தை காமிச்சு இந்த அரசையும் சரி, இங்க உள்ள சமூக மக்களையும் சரி திசை திருப்புறதுக்கு ரொம்ப தயாரா இருக்குங்க.